ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஷென்பகா சமையல். நாம் இன்றைக்கி இந்த மாதிரி A4 சைஸ் கலர் பேப்பரில் ஒரு ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். A4 சைஸ் பேப்பர் ரெட் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். சிசர், கம். பேப்பரை ரெண்டாக மடக்கிக்கலாம். இந்த கீழ்ப்பாகத்துலேயும் கொஞ்சமாக நம்ம மடக்கிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு மடக்கணும். இப்போ நான் 1 இன்ச் அளவுக்கு மடக்கியிருக்கேன். அப்படி இல்லாட்டாக்க ஸ்கேல் வச்சு இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். திரும்ப இதை இப்படியே ரெண்டாக மடக்கணும். இப்படி மடக்கியாச்சு. இந்த பக்கம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு, இந்த பக்கம் மடிப்பு பாகம் இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்து நம்ம கீழே மடக்கியிருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கக்கூடாது, கட் பண்ணி விடணும். இப்போ நான் இந்த மடக்கின பாகத்திலிருந்து கட் பண்ணுறேன். கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை இப்படி நிமித்துக்கலாம். இப்படி நம்ம மடக்கி போட்டு கட் பண்ணதை திருப்பி மடக்கிடணும். இப்படி எடுக்கும்போது மெதுவாக எடுக்கணும். இதில் ஒரு பக்கத்தில் கம் தடவிக்கலாம். இப்போ மேல் பாகத்தை இதுக்கு மேலே ஒட்டும்போது கரெக்டாக வச்சு ஒட்டாமல் கொஞ்சமாக கிராஸில் இருக்கும்படியாட்டு வச்சு ஒட்டணும். ஒட்டியாச்சு. ஒட்டின பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக கம் தடவிக்கலாம். ரொம்ப கம் தடவியாச்சுன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். கொஞ்சமாக தடவினா போதும். நம்ம க்ரீன் கலர் பேப்பரில் இந்த பூக்கு காம்பு சுருட்டி வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். அதில் இதை வச்சு ஒட்டணும். அப்படி ஒட்டும்போது ஃபஸ்ட் இந்த காம்பை கொஞ்சமாக கிராஸில் வச்சுக்கோங்க. மெதுவாக சுருட்டணும். கொஞ்சம் இடம் நேராக சுருட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கீழே இறக்கி வரணும். ரொம்ப கீழே தாழ்ந்து வந்துடக்கூடாது. இதில் கொஞ்சம் கூட கம் தடவிக்கலாம். அவ்வளோ பேப்பர் ஒட்டியாச்சு.
க்ரீன் கலர் A4 சைஸ் பேப்பரை ரெண்டாக மடக்கி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பீஸ் மட்டும் போதும். இதை மெதுவாக சுருட்டிக்கணும். இப்படியே மெதுவாக சுருட்டணும். இதில் கொஞ்சம் கம் தடவி ஒட்டிடலாம். இதில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். மீதி உள்ள க்ரீன் கலர் பேப்பரில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு பாக்கி உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பெரிய பீஸை நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்படியே மடக்கிட்டு அதே போல் தான் கீழே 1 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு மேலேருந்து கட் பண்ணி விடணும். நம்ம ஃப்ளவர் செய்யும்போது இந்த மேல் பாகத்தை நம்ம வெட்டினது மடங்கின பாகமாக இருந்து, ஆனால் இந்த லீஃபுக்கு இது வந்து ஓப்பன் பாகம். இதுலேயும் ஓப்பன் பாகம்தான். கட் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் இப்படி கொஞ்சமாக வளைச்சி விட்டுக்கலாம். இனி இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கம் தடவிக்கலாம். நாம் இந்த ஃப்ளவருக்கு மேலே இதை வச்சு ஒட்டணும். அவ்வளோத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ஒட்டியாச்சு. இனி லீஃப் வைக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருந்த பேலன்ஸ் பேப்பரை எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டாக மடக்கிட்டு லீஃப் ஷேப்புக்கு வரையலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த பேப்பரை இப்படி கொஞ்சமாக மடக்கி விடணும். அப்போ இந்த லீஃபுக்கு சென்டரில் உள்ள நரம்பு மாதிரி இருக்கும். மாற்றி மாற்றி மடக்கணும். இப்போ இந்த சைடு மடக்கியிருக்கேன். அடுத்தால இந்த சைடு மடக்கணும். இப்போ இந்த சைடு. இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம். லீஃப் ரெடி ஆயாச்சு. இதில் கொஞ்சம் கம் தடவிக்கலாம். கீழ்ப்பாகத்தில் மட்டும் கொஞ்சமாக தடவினா போதும். இந்த லீஃபையும் நம்ம இப்படி பென்சில் வச்சு கொஞ்சமாக வளைச்சி விட்டுக்கணும். இந்த ஃப்ளவர் எடுத்து அதில் இந்த லீஃபை இப்படியே ஒட்டிக்கணும். நமக்கு இப்போ பேப்பர் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. லீஃப் வச்சாச்சு. பார்க்க அழகாக இருக்கும். எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.